ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோரஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட டாடா சஃபாரி இருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ஃபேஸ் லிஃப்ட் ஆன வண்டி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி டார்க் எடிஷன் ரிவ்யூ பண்ணிட்டோம். இது பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான கலர்னு சொல்லலாம். ஒரு கோல்டு கலரில் இருக்குது, பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிட்டே போகலாம். லேண்ட் ரோவர் டெரைவ்டு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அடாஸ் ஃபீச்சர்ஸில் இப்போ கொஞ்சம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் வரும். அண்ட் ஆல்சோ சன்ரூஃப்லாம் பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னே சொல்ல முடியாது, ஒரு ஜென்ரேஷன் அப்டேட் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சஃபாரியில் கொடுத்துருக்க இன்ஜின் நம்ம பார்த்துடலாம். ஹேரியர்லையும் இதே இன்ஜின் தான் வரும், சஃபாரிலையும் இதே இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 லிட்டர் கிரையோடெக் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 170 bhp அண்ட் 350 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டர்போ டீசல் இன்ஜின், ஃபியட் ஹவுஸ்டு டீசல் இன்ஜின் தான். இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்ஜின் கைஸ், நல்ல ப்ரூவனான ஒரு இன்ஜின் சொல்லலாம். ஸோ ஹைட்ராலிக் ஸ்டார்ச் கொடுக்கல, ஆனால் பேனட் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக டாடா கார்னாலே ஒரு ஹெவியான கார் தான். ஃப்ரண்ட்ல டிசைன் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பேராமெட்ரிக் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோல்டு கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டார்க் எடிஷனில் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ரெடாரும் கொடுத்துட்றாங்க. கேமரா நமக்கு அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெவல் 1 அடாஸ் தான், பட் இருந்தாலுமே நமக்கு அதில் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எல்இடி டிஆர்எல் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே. ஹெட்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் எல்இடி ஹெட்லாம் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே நமக்கு ஃபாக் லாம்ப்க்கான பிளேஸ்மெண்ட் வந்துருது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் கர்ட்டின் வந்து ஃபங்க்ஷனலான ஏர் கர்ட்டின் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இன்னுமே அக்ரெசிவாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக்ல. எங்கேயுமே அந்த பியானோ பிளாக் கண்டினியூ ஆகுது. அண்ட் டாடா லோகோ நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா கேமரா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.7 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கார் தான். 2741 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 245/55 R19 inch வீல்ஸ் கொடுத்துறாங்க. அலாய்வில் டிசைன் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மோர் தென் எனஃப்னே சொல்லலாம். அண்ட் சைடில் பார்த்தோம்னா நல்ல ப்ரொபோஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான். அந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு கேமரா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸும் இதிலே வந்துருது. ஓஆர்எம்ஸும் நமக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃப் ரெயில்ஸும் நமக்கு வந்துருது. ரூஃப் ரெயில்ஸில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் இந்த காரில் நமக்கு வந்துடும். கீழே சென்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரியார் வீல்லையும் டிஸ்க் இந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த கோல்டன் கலர் வந்து இந்த காருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கலர்னே சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு வாஷர் வைப்பர், டிஃபாகர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ரியர்லையுமே நமக்கு கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் வந்துருது. அண்ட் சஃபாரி அப்படிங்கிற பேஜிங் கொடுத்துட்றாங்க. அண்ட் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் டெயில்கேட் இப்போ அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா இந்த 7 சீட்டர் வெர்ஷனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த தேர்ட் ரவுண்ட் நம்ம ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டா வேணா நமக்கு ஒரு 420 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா சீட்டுமே நம்ம ஆக்குபை பண்ணோம்னா பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான், ஒரு சின்ன பேக் வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக் டெயில்கேட் நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பூட் க்ளோஸ் ஆகிக்கும். அண்ட் ரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. இது மட்டும் தான் நமக்கு ஹாலஜன் பல்பு வருது. இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. ஷார்பின் ஆண்டனாவும் வந்துடுது. அண்ட் இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஒரு பெய்ஜ் கலர் தான், ஒரு ஒயிட் கலர் மாதிரியான ஒரு ஃபினிஷில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் வந்துருது. டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ப்ரௌன் கலர் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் சன்ஷேடும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கொடுத்துறாங்க. இது பார்த்தோம்னா நமக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இன்க்ரஸ் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஹைட்டான காருங்கனால நம்ம கொஞ்சம் ஏறி உள்ளே வர மாதிரி தான் கைஸ் இருக்கும். பட் உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக்ரூம் நீரும் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இப்போ ஒரு பர்சன் உட்காந்தா கூட நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அப்படி இதுவுமே ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் என் ஃபுட்டை பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் சீட் கடியில் டக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த பி பில்லரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரியரில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துருது. இந்த ஹெட்ரஸ்லையும் ஒரு டச் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு இப்படி இந்த மாதிரி இந்த ஹெட்ரெஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லக்ஸுரி கார்ஸில் தான் நிறைய பார்த்துருப்போம். ஆம் ரெஸ்ட்டும் இந்த காரை நமக்கு கொடுத்துறாங்க. நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துட்றாங்க.
ஸோ 2 பேருக்கான ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது, 3 பேரும் உட்காரலாம், அந்தளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. பட் சென்டரில் நமக்கு ஹெட்ரஸ் மட்டும் வராது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு USB-A அண்ட் USB-C சார்ஜிங் சாக்கெட், ஸோ 2 சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துறாங்க. மேக்ஸின் ஹோல்டரும் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. சீட்ஸ் நல்லாவே ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க, அப்போ தான் நமக்கு ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும்னு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தேர்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணிட்டோம்னா சீட்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக டம்பிள் ஆயிடுது. ஸோ கொஞ்சம் ஏறி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இந்த சைட் போயிடலாம். நமக்கு இந்த அண்டத்தை சப்போர்ட் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என் லெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் உட்காரலாமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஹைட் கம்மியாக இருக்கவங்க நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கூட உட்காரலாம். இந்த தேர்ட் ரோ பேசஞ்சருக்குமே நமக்கு இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கான ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு USB-A அண்ட் USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கேயுமே நமக்கு ஒரு லைட் வந்துருது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் தான். ஹைட் கம்மியாக இருக்கவங்க உட்காரலாம். அண்ட் ஆல்சோ சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் JBL ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சப்வூஃபர் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ரெஸ் பார்ப்போம். பழகிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக வெளியே வந்துடலாங்க. அந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நம்ம 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அந்த சைடுமே ஃபோல்ட் பண்ண மாதிரி தான் அவங்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு அந்த குரோம் ஃபினிஷ்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த விண்டோ ஏரியா கீழே குரோம் ஃபினிஷ் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு சஃபாரி பேட்சிங் வந்துடுது. அண்ட் நமக்கு அந்த கிளாடிங் பாடி கிளாடிங்குமே நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்டீரியரில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டியூல் பிளேட் வைப்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ அந்த அடாஸ்க்கான கேமரா பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லெவல் 1 அடாஸ் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அண்ட் மெமரி சீட் ஃபங்க்ஷனும் நமக்கு வந்துடும். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு சீட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்றாங்க. 8-way பவர் அட்ஜஸ்டட் டிரைவர் சீட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே நமக்கு ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு அந்த டோர் ஹேண்டிலும் க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது கைஸ். 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வச்சிடலாம், சும்மா அப்படி தூக்கி போட்டுடலாம், அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா எனக்கு இன்ஜின் ஸ்டாப் பட்டன் வந்துருது. ஸோ ஃப்ரண்ட்லலாம் இன்க்ரெஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட கீ. இது நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஆன் பண்ணிக்கலாம், ஹெட் லேம்போ ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம பிரேக் மேலே கால் வச்சுட்டு இன்ஜின் ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே கார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கான டாகல்ஸ் நமக்கு ஸ்டியரிங் வீல்லே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு மீடியா அண்ட் நோட்டிஃபிகேஷன், செட்டிங்ஸ், ட்ரிப் இன்ஃபோ, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துது. டிரைவர் அசிஸ்டன்ட் தான் நமக்கு அந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கான இன்ஃபோ. அண்ட் வெஹிக்கிள் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் இந்த மாதிரி விஷயம் வந்துருது. நேவிகேஷன் இது நம்ம ஃபுல் வியூவும் பார்த்துக்கலாம், மேப் வியூ பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நெக்ஸானில் பண்ணியிருப்போம். நெக்ஸான் அதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸே பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு காம்பஸ் அண்ட் மீடியாவில் பார்த்தோம்னா நமக்கு மீடியாக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நல்லா லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. இங்கே நமக்கு ஃபியூல் மீட்டர், லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. இது பார்த்தோம்னா நமக்கு டிரைவ் மோட்க்கான இன்ஃபோன்னு சொல்லலாம். சிட்டி, இக்கோ அண்ட் ஸ்போர்ட் மோட் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ அந்த காரில் நமக்கு டெரைன் மோட்ஸும் இருக்குது, நார்மல் அண்ட் வெட் மோடும் இருக்குது. இது பார்த்தோம்னா நமக்கு ரஃப் ரோட் மோட். ஸோ 3 மோட் கொடுத்துறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட். அண்ட் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுக்குறாங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்துருது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் வந்துருது. அடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இதிலே கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இங்கே பார்த்தோம்னா ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதுவுமே அந்த ஒயிட்டிஷ் ஃபினிஷில் தான் இருக்குது. அண்ட் பேடல் ஷிஃப்டர்ஸும் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆட்டோ வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு ரிவர்ஸ் கேமரா. ஸோ இது வந்து நமக்கு 360 டிகிரி கேமரா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம 3D வியூலையும் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சஃபாரி டார்க் எடிஷனில் சொல்லியிருப்போம், அண்ட் ஆல்சோ ஹேரியர்லையுமே சொல்லியிருப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஏசி கண்ட்ரோல்ஸும் நம்ம இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன மொபைலும் பேர் பண்ணிக்கலாம். அமேசான் அலெக்ஸாவும் இதிலே வந்துடும். அண்ட் இது பார்த்தோம்னா ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டர் அண்ட் JBL மோட்ஸ்னு இந்த மோட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நெக்ஸான் EVயில் பார்த்துருப்போம். ஸோ அதுவுமே இதுலேயும் கொடுத்துட்றாங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கிறதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அண்ட் ஆல்சோ வீடியோ பிளேயர், டாடா அசிஸ்ட் கொடுத்துறாங்க. சரௌண்ட் வியூ கேமரா வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் சவுண்ட் டெமோவும் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் இது வர நம்ம செட்டிங்ஸ் போயிட்டோம்னா நமக்கு இதில் அந்த டிரைவர் அசிஸ்டன்ஸ், இது வந்து நமக்கு அந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு மீடியம் அண்ட் ஆல்சோ நமக்கு வார்னிங் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் என்ன அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ரிவர்ஸ் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் இந்த மாதிரி விஷயமும் வந்துருது. எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாகவே இருக்குது. ஸோ இந்த நமக்கு லேகுங்கிறது பெருசாக தெரியல. அண்ட் ஏசி வென்ஸ் பார்த்தோம்னா நமக்கு டச் கண்ட்ரோலில் வந்து டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு ப்ரௌன் அண்ட் பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. டச் அண்ட் ஃபீல் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வுட் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட். எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM அந்த காரில் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துறாங்க. USB-A USB-C 2 சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இது அந்த ட்ரை மோட் செலக்ட் ஆன பட்டன். ஸோ இது நம்ம நார்மல், வெட் அண்ட் ரஃப் ரவுண்ட் மோட் கொடுத்துறாங்க. ஸ்போர்ட் மோட்கான பட்டன் இந்த இடத்துல வந்து இது ஹில் டிசைன் கண்ட்ரோலும் இந்த காரில் நமக்கு கொடுத்துறாங்க. இக்கோ மோட்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் இந்த கியர் லிவரும் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துறாங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இங்கே வந்து நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. ஸோ 3 கப் ஹோல்டருமே இருக்குது. ஸோ ஒரு 2.5 கப் ஹோல்டர்னு சொல்லலாம். அண்ட் டிரைவரோட ஆம்ரெஸ்ட் அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு கூலிங் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துறாங்க இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லையும். இதுலேயுமே நமக்கு ஒரு 12 வோல்ட் அண்ட் ஒரு USB-A USB-C 3 சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ்லேயே இருக்குது கைஸ். இதுவுமே நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் வந்துடும். இதுவுமே நம்ம நார்மல் டாடா காசில் பார்க்குற மாதிரி இதுலேயுமே பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. லைட்ஸும் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு அந்த டபுள் ஸ்டிச்சிங்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆம்பியன்ட் லைட்டிங்கும் இந்த காரில் வந்துடும். ஸோ அந்த ஒரு வயலட் கலர் மாதிரி இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துருது. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இந்த காரில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் சன்ரூஃப் அந்த காரை நமக்கு வந்துடும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே பெரிய ஒரு பனாராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ ரூஃப் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட மாட்டேங்குது, அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு அந்த பாஸ் மோட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட்டில் உட்காந்துருக்கவங்க லெக் ரூம் பத்தல இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காரணும்னு நினச்சாங்கன்னா இந்த சீட்ஸை அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டச். அண்ட் ஆல்சோ JBL ஸ்பீக்கர்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் டேஷ்போர்ட்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது கைஸ். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பெய்ஜ் இருக்குது. இந்த இடத்துல பியானோ பிளாக். ஸோ கலர்ஸில் வந்து நிறையவே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீட்டெயிலிங் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம இந்த டாடா சஃபாரி டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பேக் எடுத்துருவோம். அண்ட் ஆல்சோ டிரைவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ டிரைவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் மேஜரான ஒரு சேஞ்சே எங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ இதில் எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சஃபாரியில் நமக்கு ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் வீல் வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா இந்த சீட்டிங் பொசிஷன் தான் கைஸ். உங்களுக்கு அவ்வளோ கமாண்டிங்கான ஒரு சீட்டிங் பொசிஷன் இருக்குது. ஸ்டியரிங் வீல் ஆல்ரெடி ரீசெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஒரு நேரோவான ரோடில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய SUV வந்து இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்ட முடியுமா அப்படிங்கிற நம்ம நீங்கள் பார்த்துடலாம். இந்த ஸ்டியரிங் வீலை சேஞ்ச் பண்ணது ஒரு வேர்ல்ட் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுது கைஸ். கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இவ்வளோ பெரிய காருக்கு இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு டிரைவ் வந்து கண்டிப்பாக பையிங் டெசிஷனில் இன்னுமே ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் பேட் பார்ட்ஸ் ஆஃப் ரோட்ஸ்லாம் இந்த சஸ்பென்ஷன் ஈஸியாகவே டேக்கிள் பண்ணிடுது. ஸோ இந்த காரில் நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் கொடுத்துருக்காங்க. சைட் வியூ மிரரில் இப்போ தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீட்டிங் பொசிஷன் நமக்கு பேனட் வந்து கம்ப்ளீட்டாக தெரியுது கைஸ். எந்த இடத்துலையுமே நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகலை. இந்த ஏபிலெலாம் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பட் பிளைண்ட் ஸ்பாட் வந்து நமக்கு எந்த இடத்தையும் பெருசாக கிரியேட் ஆகலை. ஸோ 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் நமக்கு கியர் பாக்ஸ் வந்து நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு கியர் பாக்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஸ்டியரிங் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 லிட்டர் கிரையோடெக் டீசல் இன்ஜின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 170 bhp அண்ட் 350 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இது வந்து நம்ம ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணப்போ ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் த இன்ஜின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு இன்ஜின். அண்ட் இந்த டாடா லோகோ பார்த்தோம்னா இப்போ நமக்கு இலுமினேட்டடாக கொடுத்துட்டாங்க. ஸோ சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். நம்ம லென்த்தை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 4.7 மீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. பட் அதை தாண்டி நமக்கு ஏதோ டிரைவிங்கில் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் த்ராட்டில் இன்புட்ஸும் நல்லாவே இருக்குது. நமக்கு நல்லாவே கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகிக்குது. அந்த கியர் ரேஷியோவும் பார்த்தோம்னா நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கூட நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இக்கோ மோட் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஜின் சைலண்ட்டாக இருக்கான்னு. இதில் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் ஸ்மூத்னஸ் தெரியுது.
நல்லா இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இக்கோ மோட்லேயும் நல்லா தான் இருக்குது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் இக்கோ மோடில் நல்லா அடிக்குவேட்டாகவே இருக்குது கைஸ். நமக்கு ரொம்ப பவர் வந்து கம்மியாக இருக்க மாதிரிலாம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக ரெவ் ஆகுது. நம்ம ஆல் டே இக்கோ மோடில் கூட ட்ரைவ் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ கட் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்குது கைஸ். இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு அந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங் மட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன தான் வார்னிங் மட்டும் இருந்தாலுமே நம்ம இண்டிகேட்டர் போடாமல் லேனை விட்டு வெளியே போனோம்னா ஸ்லைட்டாக ஒரு வைப்ரேஷன் தெரியுது. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா அந்த காரில் நமக்கு 7 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. 6 ஏர்பேக் எப்பவும் போல தான். 7th ஏர்பேக் நமக்கு இந்த நீ ஏர்பேக் வந்துடும். இது தவிர நமக்கு யூஸ்வலாக இருக்க பிட்ஸ் ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் சிஸ்டம் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஹில் டிசென்ட் கண்ட்ரோலும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது தவிர நமக்கு ட்ராக்ஷன் மோட் வந்துடும். நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரஃப் ரோட் மோட், நார்மல் மோட் அண்ட் வெட் மோட் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட் வீல் டிரைவ் SUV தான், பட் இருந்தாலுமே நமக்கு அந்த டிரைவ் மோட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது நம்ம அந்த மாதிரி ஒரு வெட் மோட் இல்லைனா ரஃப் ரோட் மோட்லாம் போட்டு டிரைவ் பண்ணுறப்போ நமக்கு டார்க், அதாவது ட்ராக்ஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ நம்மளோட த்ராட்டில் இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு கியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ பிரேக்ஸுமே நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ பிரேக் பைட் வந்து நல்லா இருக்குது கைஸ். இனிஷியல் பைட் வந்து ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஹைவேக்குள்ளே ஏறலாம். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் நமக்கு, அதாவது ORVMல நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா இந்த டச் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லெஃப்ட் சைடு வியூ வர ஆரம்பிச்சிடும். ரைட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா ரைட் சைடு வியூ வரும். மேனுவல் மோட் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம மேனுவல் மோட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக பேடல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மேனுவலுக்கு மாறிடும். மேனுவல் மோடில் கியர் சேஞ்ச் ஆகுது கைஸ், அதே கியர்லேயே மெயின்டைன் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3rd கியரில் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் உண்மையிலேயே நல்ல ஒரு அடிஷன். உங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இன்னுமே நம்ம நல்லா எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நம்ம மேனுவல் மோட் ஷிஃப்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஸ்போர்ட் ட்ரைவ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. அண்ட் இது தவிர அடாஸ் ஃபீச்சர்ஸில் ஒரு சில அடிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு level 1 அடாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த கார்னரிங் டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 50 பக்கமாக இப்போ கார் போயிட்டுருக்கு. ஸ்பீட் பில்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா தான் கைஸ் எடுக்குது. நமக்கு ஹைட்டான SUVங்கிறதுனால பாடி ரோல் மட்டும் மைல்டாக ஃபீல் ஆகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு எப்படி இருக்குது பாடி ரோல்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்பீட்ஸில், அதாவது ஒரு 50 to 60, 60 to 65 அந்த ஸ்பீட்ஸில் நம்ம கார்னர்ஸ்லாம் எடுக்கிறப்போ பெருசாக பாடி ரோல் ஃபீல் ஆகலை, நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நம்ம அரௌண்ட் ஒரு 70 பக்கமாக எடுக்கலாம். 76ல் போயிட்டுருக்கு. நல்லா கம்போஸ்டாக தான் கைஸ் இருக்குது. பாடி ரோலாம் நம்மளை பெருசாக டாஸ் பண்ணல. இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸுமே அது ஈஸியாக க்ராஸ் பண்ணிடுது. நமக்கு சவுண்ட் மட்டும் ரொம்பவே மைல்டாக கேட்குது. பட் நம்மளை அது எந்த இடத்துலையுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது நம்ம க்ராஸ் பண்ணுறோன்னு தெரியுது, பட் நம்ம அதை வந்து ரொம்ப வந்து ஃபீலை உள்ளே கொண்டு வரல. ஆல்ரெடி நம்ம அரௌண்ட் ஒரு 100 பக்கமாக ரீச் ஆகிட்டோம். நமக்கு 80ல் ஒரு ஸ்பீட் வார்னிங் வந்துடும், 100லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 110 பக்கமாக க்ரூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ரோட் நாய்ஸ், விண்ட் நாய்ஸ், டயர் நாய்ஸ்லாம் பெருசாக உள்ள ஃபில்டரே ஆகலை. நல்ல காமான ஒரு கேபின் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் இன்சுலேஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. NVH லெவல்ஸும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லேன் டிபார்ச்சர் வார்னிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லேன் கீப் அசிஸ்ட் இல்லை, பட் நம்ம லேனை விட்டு வெளியே போனாலே நமக்கு ஸ்லைட்டாக ஒரு வைப்ரேஷன் மட்டும் தெரியுது. ஸோ அந்த இண்டிகேஷன் வரும். அண்ட் ஆல்சோ நமக்கு சின்னதாக ஒரு வைப்ரேஷன், ஸோ அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் அந்த லேன் கீப் அசிஸ்ட் இல்லைனாலுமே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ பிரேக்ஸுமே நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்குது கைஸ். நல்ல ஒரு ஷார்ப்பான பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ரோக்கன் ரோட் தான். நம்ம ஸ்போர்ட் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ண உடனே சல்லுன்னு வண்டி இழுக்குது முன்னாடி. ஸோ கண்டிப்பாக எக்கோ மோடுக்கும் ஸ்போர்ட் மோடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது நீங்கள் ஹைவேஸில் தான் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ பார்ட் த்ராட்டில் அண்ட் ஆல்சோ நமக்கு அந்த மிட் ரேஞ்செலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பாருங்க, நான் 3rd கியரில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ 3rd கியரில் நம்ம ஃப்ளோர் பண்ணோம்னா ஹையரான ஆர்பிஎம்ஸ் போயிட்டு தான் கியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ ஸ்பிரிட்டடாக இருக்குது கைஸ். பயங்கரமான ஒரு இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷன். அண்ட் இந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறதுமே நமக்கு பெருசாக உள்ள ஃபீல் ஆகவே இல்லை. அந்த கியர் ஷிஃப்ட் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த ஜர்க் ஆகிற ஃபீல்லாம் இல்லை. ஸ்லோ ஸ்பீட்ஸுமே நம்ம ட்ரைவ் பண்ணோம், அங்கேயுமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு டைம் லேனை விட்டு வெளியே வரப்போயும் நமக்கு ஸ்டியரிங்கில் மைல்டாக ஒரு வைப்ரேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்டர்வியூன் ஆகாமல் இந்த மாதிரி சின்ன ஒரு வைப்ரேஷன் மட்டும் கொடுத்தாலும் டிரைவிங் அப்போ இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த டிரைவ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சேஃப்டி ஃபீச்சர் அடிஷனும் ஒரு நல்ல ஒரு அடிஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைவே டிரைவுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா இந்த கார் வாங்குறது மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிரைவுக்குலாம் அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான். அண்ட் இன்னொரு அடிஷன் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு 6 சீட்டர் வெர்ஷனில் ரியர் சீட்டுக்குமே நமக்கு சீட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸ்டியரிங் சேஞ்ச் பண்ணது கண்டிப்பாக ஒரு பூன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த டீசல் இன்ஜின் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜின், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா 14.5 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க ஏஆர்ஏலேருந்து. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 10 to 12 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த இடத்துல நம்ம யூட்டர்ன் எடுப்போம். ஸ்டியரிங் ஈஸியாகவே ரீசென்டர் ஆகுது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேனுவல் மோடில் கியர் வந்து நம்ம ஒரு ஆர்பிஎம் 13 ஆர்பிஎம் தாண்டி போனோம்னா கியர் வந்து அதுவே ஷிஃப்ட் ஆயிடுது. இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஃபர்ஸ்ட் கியரில் பார்த்தோம்னா மோஸ்ட்லி அது ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் இந்த கார் பார்த்தோம்னா இப்போ சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி, ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ வாரண்ட்டி வைஸ் பார்த்தோம்னா அந்த காரில் நமக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ரம்பில் ஸ்ட்ரிப் கூட பெருசாக நமக்கு உள்ளே தெரியவே இல்லை கைஸ். அண்ட் 6-speed டார்க் கன்வெர்ட்டர் அதெல்லாம் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ நல்ல ஒரு பேக்கேஜ், முன்னே இருந்ததை விட இப்போ நல்லாவே ஒரு வேல்யூ ஃபார் மணி காராக மாறி இருக்கு. ஸோ வேல்யூ ஃபார் மணின்னு பேசுகிறப்போ நம்ம ப்ரைஸை பற்றி சொல்லியே ஆகணும். ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 20.70 lakhs ஸ்டார்ட் ஆகுது பேசிக் வேரியன்ட். டாப் எண்ட் பார்த்தோம்னா நமக்கு அக்கம்ப்ளிஷ்டில் வரும். ஸோ அது வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 34.90 lakhs வரும். இது எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் தான். அண்ட் கைஸ் இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா நமக்கு லேண்ட் ரோவரோட D8 டிரைவ்டு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நல்லா ரோபஸ்டான ஒரு பிளாட்ஃபார்மும் கூட. ஸோ கைஸ் ஃபைனலி நீங்கள் வந்து ஒரு 20 to 30 lakhs ஒரு 25 to 35 lakhs பட்ஜெட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரகடான ஒரு எஸ்யூவி வேணும். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் எஸ்யூவி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம பெருசாக ஆஃப் ரோடிங்லாம் டெய்லியுமே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கார் வேணும், ஒரு ஈஸி ஹேண்ட்லிங்கான ஒரு கார் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாடா சஃபாரி உங்களுக்கான ஆப்ஷனாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு லெஃப்ட் கார்னர் தான், 110 பக்கமாக எடுத்துகிட்டு இருக்கேன். 80ல் போகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நல்லா கம்போஸ்டாக இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா சஃபாரியோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரெஸ்ட் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.